விசிகவும் பாமகவும் பரம எதிரிகளாக உள்ள நிலைகள் திருமாவளவன் இருக்கும் திமுக கூட்டணியில் நீங்கள் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும், என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்று கூறியுள்ளார். பாமக தேர்தல் கூட்டணி குறித்து சில ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் அடிப்படையற்றவை மற்றும் சட்டத்திற்கு புறம்பானவை. டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய சமீபத்திய தீர்ப்பின்படி பாமகவில் அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரம் எனக்கே உள்ளது. ஆகவே அன்புமணி அறிவித்த கூட்டணி செல்லாது. நான் பாமக தலைவரானதை நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் வழிகாட்டுதல்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஆகவே பாமகவில் கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் எனக்கே உள்ளது என ராமதாஸ் அதிரடியாக தெரிவித்திருந்தார். திமுக அரசை புகழ்ந்து தள்ளிய ராமதாஸ், இதனால் ராமதாஸ் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கை கொடுப்பாரா, இல்லை திமுக கூட்டணியில் இணைவாரா என்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக அரசை புகழ்ந்து தள்ளியுள்ளார். அதாவது, தைலாபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய ராமதாசிடம் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று செய்தியாளர்கள் கேட்டனர். ஸ்டாலின் ஆட்சி நன்றாக உள்ளது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ், முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி நன்றாகத்தான் உள்ளது என்று தெரிவித்தார். வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பாமக திமுக அரசை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தது என்பது அனைவருக்கும் தெரியும். பல்வேறு விவகாரங்களில் ராமதாசும் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் விமர்சனம் செய்துள்ளார். திருமாவளவனும் ராமதாசுக்கு பிரச்சனை இல்லையானால் இப்பொழுது ராமதாஸ் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்துள்ளது. அவர் திமுகவுடன் கூட்டணி சேர்வதை உறுதிப்படுத்தியுள்ளது என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் விசிகவும் பாமகவும் பரம எதிரிகளாக உள்ள நிலைகள் திருமாவளவன் இருக்கும் திமுக கூட்டணிகள் நீங்கள் இணைவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும், என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்று கூறியுள்ளார். கூட்டணி தொடர்பா நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வரீங்க. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில நீங்க பங்கு கேட்பீர்களா? நாங்கள் இங்கே பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கல, இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டோம். அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கேட்கணுன்ற ஒரு காலத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன கலைஞர் இருக்கும்போது அது ஒரு காலம். 5 வருஷம் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கூட்டணி அதில் இருந்தாங்க. காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 வருடம் கலைஞர் ஆட்சியை ஆதரிப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஆதரித்தேன். குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது வலியுறுத்துவீங்க கூட்டணியில்? குறைந்தபட்ச செயல் திட்டம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கூட்டணியை முடிவாகலையே. இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்போ என்ன சொல்றது? தமிழ்நாட்டினுடைய அந்த கூட்டணி கணக்குகளை டெல்லி எப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே நான் பார்க்குறேன். உங்கள் கண் கொண்டு பார்க்குறேன். ஐயா ஐயா அதாவது தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகளை டெல்லிக்கு போய் வந்து தீர்மானிக்கிறது எப்படியா பார்க்குறீங்க? டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படியா பார்க்குறீங்க? இதெல்லாம் அரசியலில் எதை வேணாலும், எப்போ வேணாலும், யார் வேணாலும், எதை வேணாலும் செய்யலாம். எந்த கட்சி எதை வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் அரசியலில் சகஜமாக போச்சு. அதை பற்றி கருத்து சொல்லுவது தவறு. அதுக்கு நீங்கள் கேட்குற கருத்து என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு க ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது. திமுக
திமுக உடன்பிறப்புகள் குஷி. ஆகவே நாங்கள் திமுக கூட்டணியில் சேர திருமாவளவன் ஒரு தடையில்லை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் ராமதாஸ். திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக ராமதாஸ் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக உடன்பிறப்புகளும் ராமதாஸ் தரப்பு பாமகவினரும் குஷியடைந்துள்ளனர்.